தமிழகத்தில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடம் பிடித்திருப்பது வருத்தம் அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக தேர்ச்சி சதவீதத்தை பார்த்தால் 90.47 விழுக்காடு பெற்று தமிழகத்திலேயே கடைசி மாவட்டமாக வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கையில் 12ஆம் வகுப்பு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.6% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும், தமிழகத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வில் கடைசி இடம் பிடித்துள்ளது வருத்தம் அளிக்கும் நிலையில் இருந்தாலும் கூட முதலிடத்திற்கும் கடைசி இடத்திற்கும் 7% வித்தியாசத்தில் இருப்பதாகவும், வரும் காலங்களில் விடுமுறை எடுக்கும் மாணவர்களை கண்காணித்து அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்த இருப்பதாகவும், மாணவர்களின் கல்வித்தரம் உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். நம்ம கடைசி இடத்துல இருக்கிறோம் இல்லைன்றதை காட்டிலும் இத்தனை சதவீத மாணவர்கள் நமக்கு தேர்ச்சி பெறாமல் இந்த ஆண்டு போயிருக்காங்கன்னும் போது அவங்களை திருப்பி நம்ம புஷ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அந்த இடைநிற்றல் இல்லாமல் போகும். அந்த மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு வழி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது நம்ம 6th கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா வருகிற ஆண்டுகளில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த சதவீதம் தொடர்ந்து உயரும். இது ஒரு சில ஆண்டுகள் நம்ம உறுதியாக பின்பற்றணும். நம்ம இந்த ஆண்டில் அதை பின்பற்றலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் தொடர்ந்து சதவீதம் உயரும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் தொடர்ந்து பேசுகையில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தில் ஆசிரியர்கள் முழுமையாக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்றும், தற்போது வந்துள்ள தேர்ச்சி சதவீதம் என்பது நல்ல நிலையில்தான் இருக்கிறது என்றும் கூறினார். 12ஆம் வகுப்பில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தில் அதிக கவனம் செலுத்துவதை விட வரும் காலங்களில் 6ஆம் வகுப்பு முதல் தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்த முயற்சி மாணவர்களின் உயர்கல்விக்கு பயன்பெறும் என்று தெரிவித்த அவர், கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பிற்கான வழிகாட்டு முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அது மாணவர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார்.